இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்படியோ ஒரு வழியா இப்ப எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடுச்சு. ஏங்க மித்ராக்கு கான்ஷியஸ் வந்துருச்சான்னு பார்க்கலாமா? வா போய் பார்க்கலாம். ஏம்மா சொல்லுங்க சார். மித்ராக்கு கான்ஷியஸ் வந்துச்சா? இன்னும் அவருக்கு கான்ஷியஸ் வரலங்க. அவருக்கு கான்ஷியஸ் வந்தவொடனே நானே சொல்றேன். மித்ராக்கு வேற இப்படி நடந்திருக்கு. அவளுக்கு ஒரு வார்த்தை சொன்னா நல்லா இருக்கும்ல. இப்போ தேவை, அப்புறமா பார்த்து சொல்லிக்கலாம். என்ன சித்தி, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் அவளுக்கு இந்த விஷயத்தை சொல்லாம இருந்தா நல்லா இருக்காது. அவளுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லலாம். சீக்கிரம் செய். அப்போ அப்படி ஒரு கண்டிஷன்ல இருக்கும் போது கூட அவர் எனக்காக இங்க வந்திருக்காருன்னா அவர் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு எனக்கு புரியுது. இவ்வளவு நாளா அவர் என்னை விட்டு விலகி விலகி போறத பார்த்து நான் என்னென்னமோ யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா நான் நினைச்சது தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுது. நான் அவரை உடனே பார்க்கணும். ஐயோ மேடம், மேடம், நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மித்ரா, உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் நான் எவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமா? உன்னை பாக்குற வரைக்கும் என் உயிர் என்கிட்ட இல்லவே இல்லை. மனிஷா, நீ ஏன் இப்போ இவ்வளோ டென்ஷன் ஆகுற? அதான் எனக்கு ஒன்றும் ஆகலை. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. என்னது நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன மாமா இது? வந்தது யாரோ இல்லை, மனிஷா. நான் காதலிக்கிற மனிஷா, என்ன காதலிக்கிற மனிஷா. இதுல என்ன தப்பு இருக்கு? அது இல்ல மித்ரா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்க ரெண்டு பேரும் இப்படி சேர்ந்து இருந்தா அது கொஞ்சம் கூட நல்லா இருக்காது. ஆனா எனக்கு தான் அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைடா. நீங்க சொன்னதுனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் மனிஷாவை எந்த அளவுக்கு காதலிக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க டாட்? சொல்லுங்க. இப்படி மௌனமா இருந்தா எப்படி? சொல்லுங்க, பேசுங்க டாட். இங்க பாரு மித்ரா, கூல். நீ முதல்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு. மித்ரா, வாட் இஸ் திஸ்? ஆன்ட்டியும் அங்கிளும் சேர்ந்து உனக்கு எப்படிப்பட்ட நிலைமையில கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு தெரியுமா? நீ இந்த மாதிரி பேசினா ஆன்ட்டியும் அங்கிளும் வருத்தப்படுவாங்க. கூல், அதான் நான் இப்ப வந்துட்டேன்ல. ரொம்ப ஹாப்பியா இருக்கு.
சரி நான் கிளம்புறேன். எங்க போறீங்க? லக்ஷ்மி எப்படி இருக்கான்னு தெரியல, நான் போய் பார்த்துட்டு வரேன். மித்ரா, லக்ஷ்மி இங்க இருக்கிற வரைக்கும் நீ அவகிட்ட நார்மலா தான் இருக்கணும். சொல்றது புரியுதுல்ல? ஐயோ, என் தாலி. ப்ளீஸ் மறைக்காதீங்க, ப்ளீஸ். மறைக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி போய் நடங்க ப்ளீஸ். மறைக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி போங்களேன். அண்ணா மிதிக்காம போங்க அண்ணா, ப்ளீஸ். அம்மா லக்ஷ்மி, மாமா நீங்க வந்துட்டீங்களா? அவர் எப்படி இருக்காருன்னு பாத்தீங்களா? பார்த்தம்மா. இப்ப அவரு நல்லா தானே இருக்காரு? சொல்லுங்க மாமா. என்னோட தாலி பிஞ்சிருச்சு. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு மாமா. ஏதோ அபசகுணம் மாதிரி தெரியுது. அவருக்கு என்ன ஆகுமோன்னு எனக்கு பயமா இருக்கு மாமா. அது இல்ல மித்ரா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்படி நீங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லதில்ல. ஆனா எனக்கு தான் அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல டாட். நான் மனிஷாவை எந்த அளவுக்கு காதலிக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும்.